இளமையை தற்காத்துக்கிறது, இளமையை வந்து ரொம்ப காலம் அந்த உடம்பை அழிவில்லாமல் வச்சுக்கிறது. அதுக்கு வந்து அவங்க மருத்துவ ரீதியாக அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் காயகற்பம். இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் சமாதி, ஜீவ சமாதி. அது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, உடல் இருக்கும், உடலுக்குள்ள உயிர் இருக்கும், ஆன்மா மட்டும் உடலை விட்டு பிரிஞ்சிருக்கும். பிரிஞ்சுட்டு அப்பப்போ போயிட்டு வரும். ஓகேங்களா? ஆனா உயிர் மட்டும் அந்த உடலுக்குள்ள அப்படியே இருக்கும். கரெக்டுங்களா? அந்த உயிர்ன்றது எது? வாசின்ற சுவாசம். கரெக்டுங்களா? அதாவது காற்று, அந்த உயிர் சக்தியை காற்றுன்ற அந்த பிராணனை உடல்ல நிறுத்தி வைக்கிறது. ஓகேங்களா? இது இந்த கான்செப்ட் தானே, அதனுடைய நீட்சி தானே சமாதி. ஓகே, அதை பர்மனண்டா நிறுத்தி வச்சுட்டா அது பேர் ஜீவ சமாதி. தற்காலிகமா பண்ணா சமாதி, நிரந்தரமாக பண்ணால் ஜீவ சம ஆதி. அதாவது ஜீவன் என்கின்ற நாம் ஆதிக்கு சமமான நிலையை அடைவது, அதுதான் ஜீவ சமாதி. ஓகேங்களா? இதனுடைய ஆரம்ப புள்ளி எது? ராகுவுக்கான உறுப்பு எது?